சோழராணி அத்தியாயம் 46. காஞ்சி கோட்டையில் இரவு தங்கி ஓய்வெடுத்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் மறுநாள் வடதிசை தண்டநாயகருடன் சம்பிரதாய உரையாடலை முடித்த பின் முற்பகல் பயணப்பட்டு இடைவிடாது புரவி பயணம் செய்தும் இரவுகளில் பயண மாளிகைகளில் தங்கியும் 6 நாட்களுக்கு பின் வேங்கி வனத்தின் குருகுலத்தை அடைந்தான். குருகுலத்திற்குள் நுழைந்த கணமே அவன் சோர்வும் கவலைகளும் பறந்தோடின. ஆதவன் குடதிசை அடிவானத்தில் தெரிந்த பொன் மாலை நேரத்தில் இளவரசனும் மெய்காவலர்களும் வேங்கி வனத்திற்குள் புரவிகளை செலுத்தி நுழைந்தபோது அங்கே பல்வேறு படைகளின் அணிவகுப்பு ஒத்திகைகள் நடந்து கொண்டிருந்ததை கண்டதும் தான் அவன் மனநிலையே அடியோடு மாறி அளவற்ற உற்சாகத்தையும் படுமகிழ்வையும் உணர்ந்தான். உடன் வந்த மெய்காவலன் இளங்கோவும் மற்ற 4 சோழர்படை வீரர்களும் வியந்து போய் புரவிகளை நிறுத்தினர். இத்தனை பெரிய படை அணிவகுப்பு அங்கே நடக்கும் என்பதை ஒரு சிறிதும் எதிர்பாராத வேங்கி இளவரசனுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. கடைசியாக குருகுலத்தை விட்டு கிளம்பி சில திங்கள் கழிந்த பின் திரும்பி இருந்த இளவரசனுக்கு அங்கு தெரிந்த பெருத்த மாறுதல்களும் கண்கொள்ளா காட்சிகளும் அவனை புரவி மேல் சிறை போல அமர வைத்துவிட்டன. யானைப்படையின் அணிவகுப்பு சென்றது. அதைத் தொடர்ந்து 100 புரவி படை வீரர்களின் அணிவகுப்பும் தொடர்ந்து வாட்களை ஏந்திய காலாட்படைஞரும் விற்கள் ஈட்டிகள் ஏந்திய தனித்தனி படைஞரும் விதவிதமாக வரிசையாக அணிவகுத்து சென்றதையும் படைப்பிரிவுகளின் முன்னோடிகளாக சோழர் படை உபத்தலைவர்கள் சென்றதையும் அனைத்தையும் சைகைகள் மூலம் இயக்கியபடி தனது புரவியில் ஆரோகணித்திருந்த படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானையும் விழிகளை இமைக்க மறந்த நிலையில் பார்த்தான் கங்கை கொண்டானின் மகள் வயிற்று பேரனான விஷ்ணுவர்தன ராஜேந்திரன். பெரிய குடிலின் கேந்திரமான இடத்திலிருந்து உயர்ந்த தளத்தில் நின்றவாறு அளவற்ற நிறைவோடு அணிவகுப்பை பார்வையிட்ட பெரிய மல்லர் தன் அருகே வந்து தலை தாழ்த்தி வணங்கிய முகப்பு வாயிலின் வீரனை என்ன என்பது போல பார்த்தார். இளவரசர் வந்திருக்கிறார் ஐயா என அந்த வீரன் கூறியதும் கனவிலிருந்து விழித்ததைப் போல திடுக்கிட்டு முகப்பு வாயிலை கண்ட பெரிய மல்லரின் விழிகள் மலர்ந்தன. அங்கே இளவரசனும் மெய்காவலர்களும் புரவிகளில் அமர்ந்தபடியே அணிவகுப்பை பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் அவர் மனம் இனம் புரியாத பெருமித உணர்ச்சியை உணர்ந்தது. அவர் கால்கள் அனிச்சையாக முகப்பு வாயிலை நோக்கி நடந்தன. இத்தனை விரைவில் இளவரசனை அங்கு எதிர்பார்க்காத அவருக்கு உள்ளுக்குள் வியப்பாக இருந்தது. மனமாகி சில வாரங்களே கழிந்த நிலையில் இளம் மனைவியை பிரிந்து இத்தனை விரைவில் இங்கு வந்திருக்கும் தனது மாணவன் புயல் போன்றவன் என்றும் அவர் மனம் எண்ணியது. பயிற்சி திடலின் குறுக்கே நடக்காமலும் படைகளின் அணிவகுப்புக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமலும் திடலின் விளிம்பு ஓரமாக விரைந்து நடந்து இளவரசனின் புரவியை பக்கவாட்டில் நெருங்கிய குருநாதர் இளவரசரின் வரவு நல்வரவாகட்டும் என்ற சொற்களை உதிர்த்து வணங்கினார். திடுமென பக்கவாட்டில் குருநாதரின் குரலை செவிமடுத்த இளவரசன் திடுக்கிட்டு திரும்பினான். அவசரமாக வணங்கியபடி புரவியிலிருந்து குதித்து இறங்கியவன் தன் குருநாதரை தாவி அணைத்து கொண்டான். அவன் தேகமெல்லாம் பரவசத்தால் சிலிர்த்தது. தாங்கள் இங்கு எப்போது வந்தீர்கள் இளவரசே என்ற வினாவையும் தொடுத்தார் பெரிய மல்லர். கால் நாழிகைக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் குருநாதரே என்றான் இளவரசன். சோழ தலைநகரில் அனைவரும் நலமா? ஏன் இத்தனை அவசர பயணம்? இன்னும் சில நாட்கள் தங்கியிருந்து வந்திருக்கலாமே என்ற குருநாதரின் குரலில் லேசான ஆதங்கம் தொனித்தது. அனைவரும் நலம்தான் குருநாதரே. என்னால் அங்கு நிம்மதியாக இருக்க இயலவில்லை. தாங்கள் அனைவரும் என் பொருட்டு இங்கே கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்க நான் மட்டும் அங்கே சுகபோகத்தில் திளைத்திருக்க மனம் ஒப்பவில்லை. எனவே தான் கிளம்பி வந்து விட்டேன் குருநாதரே என்றான். குடதிசை ஆதவனும் முழுமையாக மறைந்து விட்டிருந்தான். அதுவரை தனது நீண்ட பெரும்பாளால் பலவிதமான சைகைகளை காட்டி படைகளின் அணிவகுப்பில் விதவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சோழர் படை உபத்தலைவன் கருணாகர தொண்டைமான் படைகள் கலைந்து செல்லத்தக்க சமிகையை காட்டினான். படைகள் வரிசையாக வெவ்வேறு திக்குகளில் ஒரே சீராக நடந்து கலைந்தன. படைகள் கலைந்த பின்பே குருநாதர் குருகுல குடில் வாயில் மேடையில் இல்லாததை கண்ட கருணாகர தொண்டைமான் விழிகளை சுழற்றி பார்வையிட்டான். அவரை தேடுவதைப் போல. வளாகத்தின் வாயில் அருகே குருநாதரும் இளவரசனும் ஒருவரையொருவர் அணைத்தபடி உரையாடுவதையும் மெய்காவலர்களும் அங்கே நிற்பதையும் கண்டு வியப்புடன் அவர்களை நோக்கி தனது புரவியை நடக்கவிட்டான். இளவரசனை நெருங்கியதும் புரவியை விட்டு குதித்து வணங்கினான். இத்தனை விரைவில் இளவரசரின் வருகையை இங்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற சொற்களையும் உதிர்த்து புன்னகை ஒன்றையும் உதிர்த்த படைத்தலைவனை இணையற்ற பிரமிப்போடும் நன்றியோடும் பார்த்தான் இளவரசன். தாங்கள் இங்கு கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் போது என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியவில்லை படைத்தலைவரே. அதனால் தான் பயணப்பட்டு விட்டேன் என்றான் இளவரசன். நல்லது இளவரசே, வாருங்கள் குடிலுக்கு செல்வோம். பயண களைப்போடு ஏன் இங்கேயே நின்று பேச வேண்டும் என்ற குருநாதர்
இளவரசனின் தழுவலில் இருந்து மெல்ல விடுபட்டு கொண்டு குடிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஏன் படைத்தலைவரே, அணிவகுப்பில் கலந்து கொண்ட வீரர்களின் எண்ணிக்கை மிகுதியாக தெரிகிறதே என்ற சொற்களை நடந்தபடியே உதிர்த்த இளவரசன் கருணாகர தொண்டைமான் பக்கம் திரும்பி பார்த்தான். ஆம் இளவரசே, இங்கிருந்த 2000 வீரர்களோடு நமது பல்வேறு பயிற்சி முகாம்களிலிருந்து 8000 வீரர்களை கடந்த வாரத்தில் இங்கு வரவழைத்து பல்வேறு பயிற்சிகளை வழங்கி இன்றுதான் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினோம் என்றான் படைத்தலைவன். அணிவகுப்பு அற்புதமாக இருந்தது படைத்தலைவரே. இயந்திரங்கள் இயங்கி செல்வது போல வீரர்கள் அனைவரும் ஒரே சீராக நடந்து அணி மாறி கலைந்து சங்கேதங்களுக்கு ஏற்றவாறு இயங்கியது வெகு அற்புதம். இந்த சிறப்பெல்லாம் தங்களையும் குருநாதரையும் தான் சேரும் என்ற இளவரசன் மேலும் நாக்கு நுனிவரை வந்த சொற்களை சிரமத்துடன் அடக்கி கொண்டான். மறைந்த சோழ மாமன்னர் அனுப்பி வைத்த துணைப்படை தலைவர்கள் 11 நமது முயற்சிகளுக்கு பெரிதும் துணை நின்றார்கள் இளவரசே. அவர்களின் துணையின்றி இத்தனை விரைவில் அணிவகுப்பு ஒத்திகையை நாம் நடத்தி இருக்கவே முடியாது என்றான் சோழர் படைத்தலைவன். படைத்தலைவனுக்கு தனது உளப்பூர்வமான நன்றியை தெரிவிப்பதற்கு முனைந்த இளவரசன் சட்டென்று அந்த உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதற்கு முன்பொரு முறை படைத்தலைவனுக்கு நன்றி மொழிகளை உதிர்த்த போது, உங்கள் விரல்களுக்கே நீங்கள் நன்றி கூறுவீர்களா என படைத்தலைவன் உதிர்த்த சொற்களே காரணமாக எழுந்து சற்று முன்பும் நின்றன. முன்னிரவு நேரம். குடிலில் குருநாதரின் அறையில் பயண களைப்பு நீங்க நீராடி மாற்றுடை தரித்து வந்து அமர்ந்த இளவரசன் ராஜேந்திரன் தனது மெய்க்காவலன் இளங்கோ அருகே நிற்க தான் அங்கில்லாத காலத்தில் அங்கு நடந்தேறிய பணிகள் நிலவரங்கள் குறித்து குருநாதரிடமும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானிடமும் விவரங்கள் கேட்டு அறிய தொடங்கினான். கடந்த சில திங்களில் சோழ சாம்ராஜ்யத்தின் வடதிசை தண்ட நாயகரிடமிருந்து சில பார வண்டிகளில் ஆயுதங்கள் வந்த விவரங்களும், இளவரசன் தமிழக கடற்துறை பட்டினங்களின் பெரு வணிகர்களிடம் வாங்கி அனுப்பிய அரபு புரவிகளும், அரபு வணிகன் அசாருதீன் அனுப்பி வைத்த புரவிகளும் தக்க பணியாளர்கள் பாதுகாவலுடன் தண்டநாயகரால் அனுப்பி வைக்கப்பட்டு குருகுலத்தை அடைந்த பின்பு அந்த புதிய புரவிகளுக்கும் சிறந்த போர் பயிற்சி அளிக்கப்பட்ட விவரங்களையும் குருநாதரும் படைத்தலைவனும் விவரித்தனர். முன்பு ஒருமுறை அரைகுறை வடிவில் இளவரசன் பார்த்திருந்த இடங்கணி பொறிகள் சில முழுமையாக உருவாக்கப்பட்டு பெரும் பார வண்டிகளில் ஏற்றப்பட்டு எந்த நிமிடத்திலும் பயணத்திற்கு பெரிய வண்டி காளைகளுடன் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செய்தியும், ஏராளமான ஆயுதங்கள் வடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள கிடங்கில் சேகரிக்கப்பட்டுள்ள விவரமும், மேலும் ஆயுத தயாரிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். தமிழக கிராமங்களிலிருந்து தானிய பொதிகளும் சேகரிக்கப்பட்டு வருவதையும், ஆயுதங்கள் ஏற்றி செல்ல புதிய பார வண்டிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் செவிமடுத்த இளவரசன் ராஜேந்திரனும் மெய்க்காவலன் இளங்கோவும் பிரமித்தனர். இத்தனை ஏற்பாடுகளுக்கும் தன் பொக்கிஷத்திலிருந்து பொருள் செலவிடும் குருநாதர் பெரிய மல்லரை நன்றி ததும்பும் விழிகளால் ஊடுருவி பார்த்த வேங்கி இளவரசனின் இதயம் உருகிற்று. முன்னிரவு கழிந்த அந்த நாழிகையிலேயே ஒரு முறை அனைத்தையும் பார்வையிட்டு வரலாமா என இளவரசனின் மனம் ஆவல் கொண்டது. அவன் விழிகளில் தெரிந்த ஆர்வ மின்னலை புரிந்து கொண்ட குருநாதர், இளவரசர், இரவு உணவை முடித்துவிட்டு இன்று நிம்மதியாக உறங்குங்கள், விடிந்ததும் அனைத்தையும் பார்க்கலாம் என்றதை படைத்தலைவனும் ஆமோதித்தான். தொலைதூர பயண களைப்பும் லேசாக அவனிடம் தலை நீட்டியதால் இரவு உணவை குருநாதரின் அறையிலேயே புசித்துவிட்டு அவனது பழைய அறைக்கு திரும்பி கட்டிலில் தலை சாய்த்தான் வேங்கி இளவரசன். காலம் நள்ளிரவை கடந்த நாழிகை. வானத்தில் நிலவு பால் போல ஒளிர்ந்து கொண்டிருந்தது. குருகுல பெருவெளியில் அந்த நள்ளிரவு நேரத்திலும் பல திடல்களில் பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தன. பலவித ஆயுதங்களின் ஊராய் ஒளிகளும் வீரர்களின் பேச்சரவங்களும் ஒலித்த வண்ணம் இருந்தன. கொல்லுப்பட்டறையிலும் ஆயுத தயாரிப்பு பணி இடைவிடாது நடந்து கொண்டிருப்பதின் அடையாளமாக சம்மட்டி ஒலிகள் இரவின் அமைதியை குலைத்து கொண்டிருந்தன. சோழர் படையின் உப தலைவர்கள் மாறி மாறி முறை வைத்து பயிற்சிகளை மேற்பார்வையிட்டு வருவதாக குருநாதரின் அறையில் அறிந்திருந்த இளவரசன் விடிந்ததும் அவர்களையும் முதலில் கண்டு நலம் விசாரிக்க வேண்டுமென எண்ணினான். மெல்ல விழிகளை மூடினான். லேசில் அவனை உறக்கம் தழுவவில்லை. மாறாக அவன் மனக்குதிரை எங்கெங்கோ அவனை இழுத்து சென்றது. கங்கை கொண்ட சோழபுர அரண்மனை அந்தப்புற அறை அவன் மனத்திரையில் ஒளிர்ந்தது. மணநாளிரவும் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சனையும் மேற்திசை சாளரும் வழியே பிறை நிலவும் தெரிந்தது. சோழ இளவரசி மதுராந்தகி புத்தாடை அணிந்து பூரண ஒப்பனைகளுடன் வேங்கி இளவரசனின் நேசமிக்க தழுவலில் தலை குனிந்து நின்றிருந்த காட்சியும், அவன் நிலவையும் அவள் முகத்தையும் மாறி மாறி கண்டு இளநகை சிந்தியதும், அவள் குழைந்ததும் நெளிந்ததும் அந்த கணத்தில் நந்தவன பக்கமிருந்து ஒரு ஜோடி வண்டுகள் ரீங்கரித்து கொஞ்சியவாறு சாளரத்தின் வழியாக பறந்து வந்து பஞ்சனையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த மலர்ச்சரங்களில் அமர்ந்ததும்,
அவள் கார் சிலம்புகள் சினுங்குவது போல குலுங்கியதும் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வந்தன. குருகுலத்திற்கு அவன் பயணப்பட்ட அன்று தனது இதய ராணியிடம் அவன் விடைபெற்ற காட்சியும் விரிந்தது. அவள் அளவற்ற துயரோடு பிரிவை எண்ணி துடித்ததும் துவண்டதும் கண் கலங்கியதும் தானும் உடன்வர இறைஞ்சியதும் பிம்பம் காட்டிற்று. தன் முன்னே பெரும் போர்க்களம் விரிந்து கிடப்பதாகவும் எண்ணற்ற ஆபத்தான கடமைகள் காத்திருப்பதாகவும் அவன் எடுத்து கூறி தேற்றியதும் திடுமென அவள் தான் ஒரு மாவீர மாமன்னனின் பேத்தியாகவும் மகளாகவும் அரச கம்பீர தோற்றத்துக்கு மாறி தனது விரலை கீறி குருதி திலகமிட்டு விடை கொடுத்து அனுப்பி வைத்த காட்சி ஒளிர்ந்தது. சில நிமிடங்கள் பலவித குழப்பமான காட்சிகள் அவனுள் தெரிந்தன. யார் யாருடனோ முகமறியாத வீரர்களோடு அவனும் மெய்க்காவலன் இளங்கோவும் இணைந்து வாட்போரிடும் காட்சி. ஒரு அழகு பெண் யாழிசைக்கும் அரிய காட்சி. அவள் கிளியூர் இளவரசி ஏழிசை வல்லபிதான். அந்த சிற்றடக்கமான யாழில் அவள் பூ விரல்கள் 7 ஸ்வரங்களையும் இசைத்து உயிரையே அழைப்பது போல இனிய காட்சியது. சட்டென்று திருவாரூர் தீர்த்த குளக்கரை படிகளுக்கு அவன் இதயம் பறந்து சென்று வட்டமிட்டது. அந்த நிலவு நேர இரவும் படியில் அமர்ந்து அதே ஏழிசை வல்லபி யாழிசைத்த காட்சியும் காற்றெல்லாம் இசையும் இன்பமும் இழைந்து கிடந்ததும் அவன் அவள் யாழை பிடுங்கி படியின் மேல் வைத்ததும் அவளை அள்ளி எடுத்து மடியில் ஒரு வீணையைப் போல படுக்க வைத்து கொண்டதும் அவன் மனத்திரையில் மின்னி மின்னி மறைந்தன. தீர்த்த குளத்து நீரில் வெள்ளி சிற்றலைகள் சிலுசிலுத்ததும் மடிமீது கிடந்த சித்தனியின் உடல் சிலிர்த்ததும் அவள் செவ்விதழ்கள் சிவந்து சுழித்ததும் அவன் தன்னை மறந்து அவளை முத்தமிட்டதும் அவன் மனத்தரையில் கிடந்தன. சுற்றிலும் அடர்வனம் போல மரங்கள் அடர்ந்திருந்த செங்கழுநீர் ஓடையும் சிறகடித்த பலவித பறவைகளின் விதவிதமான கிளகிலா ஒலிகளும் புறவிகளின் கனைப்பொலிகளும் பலமாகவே ஒலித்தன. மெல்ல கண் விழித்தான் இளவரசன் ராஜேந்திரன். திடுக்கிட்டெழுந்தான். பொழுது விடிந்திருந்தது. குருகுல வளாகம் எங்கனும் சுறுசுறுப்பாக பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தன. புறவிகள் கனைத்து பாய்ந்தன. புறவி ஏற்றமும் புறவிப்படை வீரர்களின் பயிற்சிகளும் அவர்களின் ஆயுதங்கள் மோதி உராயும் ஒலிகளும் குணதிசை ஆதவனின் இளங்கதிர்கள் ஆயுதங்களின் மேல்பட்டு பிரதிபலித்து வெளிச்ச ஜாலங்களை விதைத்தன. இளங்கோவின் படுக்கையும் காலியாக இருக்க கண்ட இளவரசன் தான் மட்டும் தாமதமாக எழுந்ததை எண்ணி குற்ற உணர்வு மேலிட சற்றே வெட்கப்பட்டான். வெட்கம் வேகம் விதைத்தது. விரைந்து நீராடி காலை கடன்களை முடித்து பயிற்சி களத்துக்கு விரைந்தான். பல நாட்களுக்கு பின் அவனை கண்ட வீரர்கள் பலர் மகிழ்ச்சி குரல் எழுப்பி வணங்கி நிமிர்ந்து பின் பயிற்சிகளை தொடர்ந்தனர். இளவரசனை பயிற்சி களத்தில் கண்டதும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் இளங்கோவும் வட்டுடை தரித்து பயிற்சி செய்து வியர்வை வழியும் தோற்றத்தில் அவனிடம் நெருங்கி வந்து வணங்கினர். ஏதோ பேச வேண்டும் என்பதற்காகவோ அல்லது சட்டென்று வேறெதுவும் தோன்றாததாலோ என்ன படைத்தலைவர் அதிகாலையிலேயே பயிற்சியை தொடங்கிவிட்டாரோ என்ற சொற்களை உதிர்த்தான் இளவரசன். ஆம் இளவரசே, ஆனால் எனக்கு முன்னதாகவே தங்களின் மெய்க்காவலர் பயிற்சி களத்தில் ஆஜராகியிருந்தார். அத்துடன் என்று நிறுத்திய படைத்தலைவன் இளங்கோவின் பக்கம் திரும்பி பார்த்து இளநகை ஒன்றையும் சிந்தினான். அத்துடன் என்ற இளவரசன் படைத்தலைவன் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவரின் சிஷ்யர்கள் பலரும் பெருந்திரளாக கூடி அவரை சூழ்ந்து மொய்த்திருந்தார்கள். அந்த காட்சியை காணும் பேரும் இன்றைய உதயத்தில் எனக்கு கிட்டியது இளவரசே என்ற படைத்தலைவனின் குரலில் பெருமை சிறகடித்தது. என்ன சிஷ்யர்களா? இந்த துஷ்டனுக்கா? எனக்கு ஏதும் புரியவில்லை படைத்தலைவரே என்ற இளவரசனின் முகம் பொய்யான சினத்தை காட்டிற்று. ஆம் இளவரசே, சிஷ்யர்கள்தான். இவரிடம் கட்டாரி வீசும் முறையை பயின்ற நூற்றுக்கணக்கான குருகுல வீரர்கள், மற்ற பயிற்சி முகாம்களில் பல வீரர்கள் இவரின் சீடர்கள்தான் இளவரசே. இவரை போன்ற துஷ்டர்கள் நமக்கு இப்போது அவசியம் தேவையில்லையா பிரபு என்ற வினாவையும் வெகு வினயமாக உதிர்த்தான் படைத்தலைவன். ஆமாம், அவசியம்தான். நாம் அனுமதித்தால் ஒரு பெரும் படையையே கட்டாரிகளை வீசி அழித்து விடுவான் இவன் என்று இளவரசன் கூறியதும் படைத்தலைவன் கடகடவென பெருங்குரலில் நகைத்தான். படைத்தலைவரே, என்னை காரணமின்றி குற்றம் கூறி அவமதித்தால் விளைவு மோசமாகும் என்ற சொற்களை உதிர்த்த இளங்கோ கீழ்பார்வையாக இளவரசனை பார்த்ததாலும் பார்க்காதது போல நடித்து முகத்தை என்று வைத்து கொண்டான். என்ன மேய்க்காவலரே, விளைவு மோசமாகுமா? ஆம், நிச்சயமாக. இது பற்றி மேலிடத்தில் புகார் செய்வேன். மேலிடத்திலா? புரியவில்லையே என்று படைத்தலைவரின் முகம் குழப்பத்தை காட்டிற்று. மேலிடத்தில்தான். கால நேரம் தெரியாமல் அதிகம் உறங்குவதை கூட புகார் செய்ய வேண்டி வரும். இன்னும் புரியவில்லையா தங்களுக்கு? கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையின் அந்த புறத்தில்தான் என்ற சொற்களை உதிர்த்த மெய்க்காவலன் இளங்கோவின் விழிகளில் கேலி மின்னியதுடன் நின்ற இடத்திலிருந்து மெல்ல நழுவி சில தப்படிகள் பின்னால் நகர்ந்தான். குபீர் என்று நகைத்தனர் படைத்தலைவனும் இளவரசன் ராஜேந்திரனும்.
அடே விஷமி, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்ற இளவரசனும் தாக்க முனைவது போல இளங்கோவை நோக்கி வேகமாக அடியெடுத்து வைத்தான். மகிழ்வும் உற்சாகமும் பெருக்கெடுத்து ஓடின அந்த குருகுல வளாகத்தில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.